தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் காத்து நடத்துவாராக. கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் தங்கியிருப்பதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை குறித்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீமோன் பேதுருவின் இடத்துல திரும்பி அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எவ்வளோ காரியத்தை எனக்காக நீ செய்ய வேண்டியது உண்டு. என் தலைக்கு நீ என்ன பூசி இருக்கணும், சொல்ல போனோன்னா என்னை நீ வரவேற்று இருக்கணும், எனக்குண்டான ஆயத்தங்களை நீ செய்திருக்கணும். ஆனால் ஒன்றும் செய்யலை. ஆனால் இவளோ, மரியாளோ, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் பாதங்களுக்கு எண்ணெய் பூசினாள். என் பாதங்களுக்கு எண்ணெய் பூசினாள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் இதை என்னால் செய்ய முடியலை, இதை என்னால் பண்ண முடியலை, இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியலை. தேவன் அதை ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலைங்க. தேவன் அதை ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலை. பேதுருவால் தலைக்கு எண்ணெய் பூசி இருக்க முடியும், தேவன் அதை எதிர்பார்க்கலை. அட்லீஸ்ட் உன்னால் என்ன செய்ய முடியும்? உங்களால் என்னங்க செய்ய முடியும்? அழகாக சொல்லுது, இவளோ என் பாதங்களுக்கு எண்ணெயை பூசினாள். அவகிட்ட இருந்தது கொஞ்சம் பரிமள தைலம், அவகிட்ட இருந்தது அவள் சேர்த்து வச்சது, அவள் வாழ்வாதாரத்துக்குரியது, தன் எதிர்காலத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. இவளோ என் பாதங்களில், நம்ம ஹையஸ்டாக செய்யணும்னு நினச்சி செய்கிறத மறந்துட்டோம், செய்கிறத விட்டுட்டோம். கர்த்தருக்காக செய்ய நினைக்கிற காரியங்கள், ஐயோ இதை பண்ணணும், அதை பண்ண, எனக்கு கிடைச்சா இப்படி பண்ணுவேன், என்னால் இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? ஆண்டவர் அவுட்டர் தோற்றத்தை பார்க்கறது இல்லைங்க. வெளியில் உன்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, ஃப்ரம் த ஹார்ட் உன்னால் என்ன செய்ய முடியும்? உங்கள் இருதயத்திலிருந்து தேவ சமூகத்தில் எதை கொடுக்க முடியும்? 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியல, 1/4 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? ஜெபி. 1/4 மணி நேரம் என்னால் வேதத்தை வாசிக்க முடியுமா? வாசிங்க. என்னால் 10 அதிகாரம் வாசிக்க முடியல, 2 அதிகாரம் வாசிக்க முடியுமாங்க? என்னால் 1 அதிகாரம் தான் வாசிக்க முடியுது, வாசிங்க. நீயோ என் தலைக்கு என்ன பூசணும், பூசலை. ஆனால் இவளோ என் பாதங்களுக்கு எடை பூசினாள். என் பாதங்களுக்கு எண்ணெய் பூசினாள். என்னால் பெருசாக செய்யணும்னு நினச்சேன் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை செய்யணும் பாஸ்டர், இதை செய்யணும் பாஸ்டர். கடைசி வரைக்கும் எதையுமே செய்யாமல் விட்டுருப்பாங்க. இல்லைங்க, உங்களுக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருக்காக அதை செய்ய விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற சின்ன காரியம் இருக்குது பாருங்க, உங்களை பெரிய காரியத்தை செய்யும்படியாக அதை கொண்டு செல்லும். பெரிதாய் செய்யத்தக்கதாக உங்கள் இருதயத்தை ஏவ பண்ணும். நீங்கள் விதைக்கிற அந்த சின்ன விதை உங்கள் வாழ்க்கையில் பெரிதான நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் நினைக்கலாம், நாளை இவ்வளோ பண்ண முடியல, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்கன்றதுக்காக கொடுப்பதல்ல, என்ன நினைப்பாங்கன்றதற்கு செய்வதல்ல. என்னால் வெறும் புறா குஞ்சு தான் கொடுக்க முடியும். உன் இருதயம் எப்படிப்பட்டது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது? அப்போது இருதயத்திலிருந்து மனம் உவந்து உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அது தேவனுக்காக செய்யக்கூடிய
காணிக்கைகளாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், ஆலய காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னால் இவ்வளோதான்ப்பா முடியும், இதை தான்ப்பா செய்ய முடியும், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க. கர்த்தர் உங்கள் கிரியைகளை கவனிக்கிறார். உங்கள் கிரியைகளை கவனிக்கிறார். சீமோன் வீட்டை திறந்துட்டான், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆனால் செய்ய வேண்டியதை செய்யலையேப்பா. செய்ய வேண்டியதை செய்யலை. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் செய்ய வேண்டியதை செய்யலை. சில பேர் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போனால் கூட தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள் உண்டு. இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் இங்கெல்லாம் தண்ணி யாருமே கொடுக்கறது கிடையாது, நாங்கள் டைரெக்டாக டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸு. சரி, அட்லீஸ்ட் அதையாவது நீ கேட்டு கொடுக்கணும்ல. போகிற வரைக்கும் உட்காந்துட்டு கடைசியில் வேணுமா? இல்லை, மனம் உவந்து கொடுக்குற அனுபவம், மனம் உவந்து செய்கிற ஒரு அனுபவம். வரும்போதே வரவேற்று வீட்டை திறப்பதில்லை, வருகிறவர்களை கவனித்து அனுப்புகிற ஒரு அனுபவம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீயோ பேதுருவே, நீயோ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, ஆனால் இவளோ என் பாதங்களுக்கு எண்ணெய் பூசினாள். என்னால் இதெல்லாம் செய்ய முடியலப்பா அப்படின்னு சொல்லி தடையாக இருப்பதை விட, என்னால் இதை செய்ய முடியும் ஆண்டவரே, இதை செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மை ஜனங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தெய்வ பிள்ளையே, பெரிதாய் நினைத்து விட்டு போகிறதை விட, என்னால் இதை செய்ய முடியும் என்கிற அளவிலே தெய்வ சமூகத்தில் விட்டு கொடுப்பது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.